ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு குப்பூஸில் எப்படி ஈஸியாக வந்துட்டு பீஸா ரெடி பண்ணலாம் தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பீஸா வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு குப்பூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 7 குப்பூஸ் எனக்கு எடுத்துருக்கிறேன். இந்த குப்பூஸ் வந்து ரெடிமேடாக வாங்க கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நம்ம எப்போவுமே ஃப்ரை பண்ணுறது மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பீஸா சாஸ் எடுத்துருக்கிறேன். பீஸா சாஸ் வந்து இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அது கூட வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். பீஸா சாஸ் வந்து ரெடியாகி கிடச்சிரும். இதில் வந்து கொஞ்சமாக கார்லிக் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சீஸ் வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பீஸா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு இந்த குப்பூஸில் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக குத்தி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம குத்தி விட்டோன்னா நமக்கு பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த குப்பூஸ் இல்லைன்னா வந்து நல்லா பொங்கி உப்பி வரும். அது அப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபோர்க் வச்சு குத்தி விடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். அது மேலே இந்த குப்பூஸ் 4 குப்பூஸை வச்சு 4 குப்பூஸ் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒவ்வொரு குப்பூஸ்லேயுமே பீஸா சாஸ் வந்து எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா 4 கேப்சிகம் பீசஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பீஸாவை வந்து 4 பீஸா தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக 4 பீஸ் வந்துட்டு கேப்சிகம் வந்து ஒவ்வொரு குப்பூஸ்லேயும் வச்சு விட்டுட்டேன். இந்த டைமில் நம்ம வந்துட்டு அவனை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவன் இல்லாதவங்க குக்கரில் கூட நம்ம வந்து கேக்கெல்லாம் பேக் பண்ணுறது மாதிரி உப்பு போட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தோன்னா பீஸா வந்து ரெடியாகி கிடச்சிரும். குக்கர் இல்லைன்னா அடிக்கனமான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் மாதிரி இது நிறைய டைம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பீஸா வந்து ரெடியாகி கிடச்சிரும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா குப்பூஸ்லேயுமே வந்து சீஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன். சீஸ் போட்டு விட்டதுக்கப்புறமா ஒரு பீஸாவில் வந்துட்டு நான் வந்து ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மீதி எல்லா பீஸாவிலையும் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம சீஸ் வந்து போட்டு விடணும். நம்ம வந்துட்டு அவனும் வந்து ப்ரீஹீட் ஆயாச்சு. இப்போ நான் வந்து ஒரே டைமில் இந்த 4 பீஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொன்றா தனித்தனியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி 4 சேர்த்து பண்ணால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் ஒரே ட்ரேயில் 4 வந்துட்டு ஒரே ட்ரேயில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கனெல்லாம் போட்டு விட்டாச்சு. அதில் கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் போட்டுட்டேன். அது மேலே இப்போ வந்துட்டு நான் வந்து சீஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போது எல்லா பீஸாவும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக பீஸா ரெடியாகி கிடச்சிரும். இதை வந்துட்டு நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணுறது மாதிரி 180 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் அந்த கீழே மேலே சூடாகிற மாதிரி அந்த ஆப்ஷனில் தான் நான் வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு இந்த சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பித்தாச்சு. நம்ம நிறைய நேரம் வந்து வச்சோன்னா இந்த குப்பூஸ் எல்லாம் வந்து ஹார்டாகி ஒரு மாதிரி முறுமுறுன்னு இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பீஸாவும் வந்து வெளியே எடுத்துட்டேன். வேறு ஒரு 3 பீஸாவும் நான் வந்து ரெடி பண்ணி இப்போ அவனில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு பீஸா கட்டுறோம் இல்லைன்னா ஒரு
கத்தி வச்சா கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ஈஸியாக வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வீட்டில் பீஸா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவெல்லாம் குழைக்காமல் எடுக்காமல் குப்பூஸ்லேயே ஈஸியாக வந்து இன்றைக்கி நான் பீஸா ரெடி பண்ணிவிட்டேன். நமக்கு வேலை இந்த இதில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். டக்குன்னு வந்து இந்த பீஸா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கும் இந்த பீஸா ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.